வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரசாந்த். இது உங்கள் எஸ்பி காட்ச் யூடியூப் சேனல். நான் உங்களை இந்த சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். அதில் உங்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் எஸ்பி காட்ச் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நாங்கள் போகிற புது அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி. இன்றைய வீடியோவில் வந்து நாங்கள் பேச போவது 2025 வந்து ரிலீஸ் ஆன ஒரு மாபெரும் தமிழ் திரைப்படமான டிராகன் பற்றி. இந்த படம் எப்படி பாக்ஸ் ஆஃபீஸில் சாதனை படைச்சிச்சு, பல கோடி லாபம் ஈட்டியது என்பதை விரிவாக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டிராகன் படம் ஒரு சாதாரண படம் இல்லை. இது பிரதீப் ரங்கநாதன் என்ற ஒரு யங் ஹீரோவின் இரண்டாவது படம். அவரது முதல் படமான லவ் டுடே 100 கோடி வசூல் செய்து அவரை ஒரு ஹீரோவாக நிரூபிச்சு காட்டியிருக்கு. அதைத் தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்த படம் தான் டிராகன். இந்த படம் இன்னும் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த வீடியோல இந்த படத்தின் வசூல், அதன் சாதனை மற்றும் தயாரிப்பாளருக்கு கிடைத்த லாபம் பற்றி பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிராகன் படத்தின் கதை என்ன? இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்றாங்க. பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்துல ஒரு இளைஞனாக நடிச்சிருக்காரு. அவரது கதாபாத்திரம் மிகவும் சவாலா இருந்துச்சு. இந்த படத்தின் கதை ஒரு இளைஞன் எப்படி தனது குடும்பத்திற்காக போராடுறான் மற்றும் சமூகத்தில் உள்ள அநீதிகளை எதிர்கொள்ளலாம் என்பதை பற்றியது. இந்த படத்தின் திரைக்கதை, இயக்கம் மற்றும் நடிப்பு அனைத்தும் மிகவும் பாராட்டுக்குரியது. பிரதீப் ரங்கநாதனின் நடிப்பு மட்டுமில்ல, இந்த படத்தின் இசை, பாடல்கள் மற்றும் சினிமா போட்டோகிராஃபி அனைத்தும் மிகவும் சிறந்த அம்சமா இருந்துச்சு. இந்த படத்தின் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெற்று டிராகன் படம் ரிலீஸ் ஆன 10 நாட்களில் 100 கோடி வசூல் செஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய சாதனை. இதன் மூலம் பிரதீப் ரங்கநாதன் தனது முதல் 2 படங்களில் 100 கோடி வசூலை எட்டிய முதல் ஹீரோவாக மாறியிருக்காரு. இந்த படம் இப்போது உலக அளவில் 148 கோடிக்கு மேல் வசூல் செஞ்சிருக்கு. இது ஒரு மாபெரும் வெற்றி, மாபெரும் சாதனை கூட ஒரு புது நடிகர். இந்த படத்தின் வெற்றி தமிழ் சினிமா மீண்டும் ஒரு மறுபிறப்பையும் காட்டுதுன்னு தான் சொல்லலாம். இந்த படத்தின் வெற்றி தயாரிப்பாளருக்கு பல கோடி ரூபாய் லாபத்தை தந்திருக்கு. இந்த படத்தின் தயாரிப்பு கிட்டத்தட்ட செலவு மட்டும் 50 கோடின்னு சொல்றாங்க. ஆனா கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் 148 கோடி வந்து வசூல் செஞ்சிருக்கு. இன்னும் ஓடித்தான் இருக்கு, மறக்காது. இதன் மூலம் தயாரிப்பாளருக்கு கிட்டத்தட்ட 98 கோடி, கிட்டத்தட்ட 100 கோடி லாபம்னே சொல்லியிருக்கலாம். இந்த லாபம் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய சாதனை நிரூபிச்சிருக்கு. இது போன்ற படங்கள் தமிழ் சினிமா உலகில் உயர்த்துவதற்கு உதவுகின்றது தான் சொல்லலாம். யங் ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தின் மூலம் தனது நடிப்பு திறனை நிரூபிச்சிருக்காரு. அவரது முதல் படம் லவ் டுடே 100 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கு. அவரை ஹீரோவா நிரூபிச்சு அதை தொடர்ந்து வந்த டிராகன் படமும் இப்ப சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. இப்ப அவர் சூப்பர் ஸ்டாராவே மாற்றிருக்கு தான் சொல்லலாம். இந்த தொடர் வெற்றி, இந்த படத்தின் வெற்றி பிரதீப் ரங்கநாதனும் பல புதிய வாய்ப்புகளை திறந்திருக்குன்னு சொல்றாங்க. அவர் இப்போ தமிழ் சினிமா மிக முக்கியமான ஹீரோவாக மாறி இருக்காரு. கிட்டத்தட்ட சிவகார்த்திகேயன் சார் அவருக்கு நிகரா. பிரான்ஸ், டிராகன் படம் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இந்த படம் தமிழ் சினிமா மீண்டும் ஒரு மறுபிறப்பை காட்டுது. இது போன்ற படங்கள் வந்து தமிழ் சினிமா உலக அளவில் உயர்த்துவதற்கு உதவுன்றா சொல்லலாம். நீங்க இந்த படத்தை பாத்தீங்களா? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாந்த் பை எஸ்பி காட்ச் யூடியூப் சேனல். தேங்க்யூ guys. See you.